இல்லை இப்போ நீங்கள் ஸ்ரீகாந்த் வந்து இவ்வளோ கோடிகள் வந்து சினிமா லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டீங்களே, சரியான கைடன்ஸ் இல்லையா அவருக்கு? ஸ்ரீகாந்த் சரியாக கைடன்ஸ் இல்லை. ஓகே. அப்பா அம்மா தனியாக போயிட்டாங்க, திருப்பதியில் இருக்கிறாங்க. ஸ்ரீகாந்த் இங்கே தனியாக இருக்க அப்படியே. ஸ்ரீகாந்த் சினிமா குடும்பம் கிடையாது, சினிமாவில் பின்பலம் கிடையாது. அவர் வந்து அவங்க அப்பா அம்மாலாம் வந்து அரசாங்க ஊழியர்கள், அரசாங்க ஸ்டாஃபு. இவர் வந்து இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணி தான் ஆஸ்கர் அவார்டு ரோஜா கூட்டத்தில் போய் கமிட்டியாக நடித்து சினிமாவில் கொஞ்சமாக வந்து அதுக்கப்புறம் சினிமாவே வந்து முழு நேரம் சினிமா நேசிக்கிற ஒரு நடிகன் ஆகிட்டார். சினிமாவுக்காக தியாகம் பண்ணிக்கார், சினிமாவுக்காக தான் வாழ்ந்துருக்காரு ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்துக்குமே டிப்ரெஷன் இருந்ததா? ஏன்னா நல்லா வெற்றி படங்கள் கொடுத்தவர் இப்போ பெரிய படங்கள் இல்லாமல் இருக்காரு. அதான் இந்த குணால்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு, காதல தினம் பண்ண குணால் தானே, காதல தினம் பண்ண அப்படியே. அதுக்கப்புறம் வந்து பார்வை ஒன்றிய போதுமே நிறைய படம் பண்ண அப்படியே குணால். நல்லா வந்து இந்த குணால் திடீர்னு வந்து வாய்ப்புகள் இல்லைன்னு மன உளைச்சல் ஆகி டிஃப்ரென்ஸ் ஆகி சூசைட் அட்டன் பண்ண அப்படியே. அது உஷா கிரண் ஒரு ஆர்டிஸ்ட், இன்னொரு ஆர்டிஸ்ட் இருந்தால் அப்படி. அந்த ஆர்டிஸ்ட் அது மாதிரி ஒரு 4-5 பேர் எனக்கு தெரிஞ்சு வந்து சினிமாவில் டாப்பில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வாய்ப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. இடையில தேவகோடா, விஜய் தேவகோடா கூட அந்த ஒரு சலசலப்பு வந்தது, படம் சரியாக போகலன்னு. பட் அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு அதுக்கு ரிலீஃபுக்கு தான் அந்த இது எடுத்துக்குவாங்க, இந்த போதை பொருள். இப்போ சரி நம்ம சொல்ல முடியுமா? சரி நம்ம சொல்ல முடியாதுல்ல அது எடுத்துக்கிறதையும்.